ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருப்பூர் பஸ்ல போனோம். பஸ் தானே இது? பஸ்ஸுமா? பஸ்ன்னு சொன்னானுங்க. அதுவும் ஏசி பஸ்ன்னு சொன்னானுங்க. என்ன கன்றாவி. நேஷனல் டிராவல்ஸா? ஆன்லைன்ல புக் பண்ணி டிக்கெட் பஸ் புக் பண்ணா, ஏசி இருக்கு, டிவி இருக்கு, இருக்கு. அவ்வளோதான். தூங்கவே இல்ல. பாத்துக்கலாம். அ நைட்டு 10 மணிக்கு கிளம்புனோம். இப்ப மணி 5, 6 ஆகுது. 6 மணி வரைக்கும் சுத்தமா தூக்கமே இல்லாம வர பஸ் இதுவா தான் இருக்கும். ஏசியே வரல. எதுக்கு இது எதுக்கு வச்சுக்கிறானே தெரியல. அவ்வளோ ஒர்ஸ்ட்டு. எதுக்குடா திருப்பூர் போறேன்னா, அங்க சொல்றேன் போயிட்டு இறங்கிட்டு, பஸ் பஸ் வந்து நேஷனல் பஸ் ரெட் பஸ்ல ரேட்டு கம்மியாகுதுன்னு புக் பண்ணிலாம் தொலையாதீங்க. புக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கழுத்து பூரா ஈரமா இருக்குது. தூக்கமே இல்ல. இதுல வேற குடல்லாம் எடுத்து வெளியே வச்சிரும் போல. பஸ் வெடிஞ்சிச்சு. அதான் பஸ். பார்த்து ஒரே ஒரு நல்ல விஷயம் இருந்தது இந்த பஸ்ல என்னன்னா, கொஞ்சம் இந்த பெட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் ஸ்லீப்பர். எவ்வளோ மச்சான் டிக்கெட்டு? எவ்வளோ? ஆ? 820 per 8 person. அதான் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு புக் பண்றானுங்க. அப்புறம் இது மாதிரி தான் போனோம். நம்மளே காத்து இவனுங்க என்ன ஜன்னலை திறந்து விட்டுருந்தா கூட காத்து வந்திருக்கும் சொன்ன மாதிரி. கடுப்பேத்திட்டாங்க. வெரி ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தயவு செஞ்சு காசு கம்மியாகுதுன்னு ரெட் பஸ்ல ஆஃபர்ல போறாங்கன்னு புக் பண்ணிட்டு அவஸ்தைப்படாதீங்க. இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட காசு அதிகமாகுதுன்னு சொல்றாரா சொல்லி அதையும் சொல்லாதீங்க. இது கவர்மெண்ட் பஸ்லயே போயிடலாம், ஏசி பஸ்ல ஸ்லீப்பர்ல போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவமா போயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம மேபி நாம வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர்ல இறங்கிடும். அந்த ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 60 கிலோமீட்டர் எப்போ வரும்னு பார்த்து உட்காந்துக்கிறேன். எடப்பா என்ன விடுங்கடா டேய். பஸ் ஸ்லீப்பர் நீங்க, ஏசி நீங்க. ஏசி இல்ல, வெங்காயமும் இல்ல. இந்த டியூபர் பஸ்க்கெல்லாம் யூடியூபர் பஸ் தானே அவரு. யூடியூப் சேனல் டியூபர்ஸ். அவரெல்லாம் எப்படிதான் மனுஷன் பஸ்ல டிராவல் பண்ணாரு? ஆரம்ப ஸ்டேஜ்ல இப்படிதான் அனுபவிச்சிருப்பாருன்றது எனக்கு இப்பவே தெரியுது. மனுஷன் வேற லெவல்ல அவரும். ஸோ நான் இறங்கி இதை கண்டினியூ பண்றேன். இந்த லட்சணத்தை நான் சொல்றேன். வெளியே வந்து சொல்றேன்னு கழுவி ஊத்துறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. ஒரு வழியா திருப்பூர் வந்துட்டோம். திருப்பூர்ல நாங்க வந்து பஸ் வருது பாருங்க. தெரியுதா? நேஷனல். அது ஒரு டப்பா பஸ். அந்த பஸ்ல வந்துட்டு ஒரு வழியா காலைல இறங்குறதுக்குள்ள நோந்து நூலாகி நூடுல்ஸ் தான் மிச்சம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? திருப்பூர் வந்து இறங்கி இப்போ வந்து ரூம் தேடிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரூம்ல மீதியை கண்டினியூ பண்றேங்க. ஓகே. இந்த ஃபுட்டேஜ் வந்து கேமரால எடுக்கிறோம். ஆக்சுவலா நான் சொன்ன மாரி நாங்க சென்னையிலேருந்து நேத்து நைட் எத்தன மணிக்கு மச்சி? 11 மணிக்கு பஸ் ஏறணும் சென்னையிலேருந்து. சென்னையிலேருந்து 11 மணிக்கு பஸ் ஏறணும். நேச்சுரலா? என்ன பஸ் பேரு? நேஷனல் டிராவல். நேஷனல் டிராவல்ஸ். ஆனா நாங்க ரெட் பஸ்ல தான் புக் பண்ணோம். புக் சென்னையிலேருந்து திருப்பூர். ஆமா, திருப்பூர் வந்து புஷ்பா தியேட்டர்ல இறங்கியிருக்கோம். டிக்கெட் வந்து ரூ. 800 மச்சி பெர் பெர்சன். 820. ஆனா அந்த பஸ் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஏன் சொல்றேன்னா, ஏசி பஸ் ஸ்லீப்பர்ன்னு சொன்னானுங்க. கடைசி வரைக்கும் தூங்கவே முடியல. கழுத்து ஃபுல்லா ஈரமா மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா ஏசி ஒர்க் ஆகல. தட் இஸ் த ஸ்பெஷல் நேஷனல் பஸ். உங்களுக்கு ஏசி இருக்கு, ஆனா வேணாம் அப்படின்னு நினைச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பஸ்ஸை அணுகவும். கேட்டா வந்து பாரத் பென்ஸ்ன்றானுங்க. பிக்காளி பசங்க ஃபேனை கூட கொடுக்கல, ஒரு வாட்டர் பாட்டில் கூட காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல. ஒரே ஒரு நிமிஷம் அந்த சீட் மட்டும்தான் கொஞ்சம் கொஸ்டின் நல்லா இருந்துச்சு. தூங்க முடியல, தலை வலிக்குது. ஒரே டயர்டில் தான் வந்து இறங்குனி. சரி திருப்பூர்லையாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பூர் மக்கள் நம்மளை அன்புடன் ஆதரிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு வந்தேன். வந்த உடனே என்னாச்சுன்னா, ஒரு இங்கேருந்து பக்கத்தில் ஹோட்டல் பேர் என்ன? எலைட் நினைக்கிறேன். எலைட், ஆமாம், ஹோட்டல் எலைட்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இறங்கி வந்து அப்படியே போயிட்டோம். பக்கத்தில் ஒரு 150 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ரூம் வந்து ஒரு நல்ல வைப்ல நல்ல செட்டில் தான் இருக்குது. 1500. என்ன சொன்ன? ரூம்ல வந்திருக்கோம். ரூம்ல வந்து ஃபர்ஸ்ட் டொங்கின்னு ரெஸ்ட் ரூம் எப்படி செக் பண்ணா கையை விட்டீங்கன்னா சம்பவம் நம்பர் 1. அப்புறம் இப்போ ரூம்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே தந்துடுறாங்க. 2 பீப்புள்ஸ் வித் ஏசியோட. இந்த ரூம் ஓகே தான் ஓரளவுக்கு. இப்போ எதுக்கு திருப்பூர் வந்துருக்கோன்னா, என் மச்சான் எனக்கு கார் வாங்க வந்துடும். கார் போய் வாங்கிட்டு என்ன கார்ன்றத ஷோரூம்ல போய் சொல்றோம்.
ஏன்டா நீங்க மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து கார் வாங்குறீங்க? எல்லாம் மெட்ராஸ்ல தானே வாங்குவீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்திருக்கோம். சரி ஓகே. நான் போய் ஷோரூம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்டின்யூ பண்றேன். ஓகேங்க. ஃபைனலா நம்ம வந்து வண்டி எடுத்துட்டோம். ஏஆர் மோட்டார்ஸ். ஆ ஆர்பி மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா, அவர் வந்து நம்ம வண்டி வாங்கவே மாட்டோம்ன்ற ஒரு ஃபீல்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் எடுங்க, பேக் ஸ்க்ராட்ச் ஆகிடும், வண்டியில் வைக்காதீங்க, ஓரமாக வைங்க, அப்படி இப்படி சொல்லுங்க. நான் வரும்போதே பிளானில் தான் வந்தோம், வண்டி வாங்குற பிளான். ஓகேவா, நம்ம ரமேஷ் ப்ரோவுக்கு வாங்கிட்டோம். என்னன்னா, இது நைட்டு நாங்கள் வந்த ட்ராவலுக்கும் இப்போ வந்த ட்ராவலுக்கும் பயங்கர வித்தியாசம். நைட்டு வந்து ப்ரீ புக் பண்ணி தான் வந்தோம். நான் சொன்னல, அது ஒரு எப்படி ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணி உங்களுக்கு நான் ஏசி வேணும்னா அந்த மாதிரி புக் பண்ணலாம். ரெட் பஸ்ஸில் புக் பண்ணோம். அதனால அப்படி போச்சு பயங்கரமா. இப்போ ஜாலியாக வைப்பில் போயிட்டு இருக்கோம். தலைவருக்கு நேராக போயிட்டு ரைட்டு. ஓகே, இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஆக்சுவலாக சாப்பிட்டாச்சு. மதியம் சரியான பசி. நான்வெஜ் வச்சு வெளுத்தாச்சு. வெளுத்து முடிச்சுட்டு மச்சான் எங்கே சாப்பிட்டோம்? அது அந்த இல்லை ஆசிஃப் பிரியாணி. ஆசிஃப் அண்ட் பிரதர்ஸ் இங்கே திருப்பூரில் இருந்தது. அங்கே ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. பெரி பெரி சிக்கனா? பெரி பெரி சிக்கன் ஒரு சின்ன கிளிப் எடுத்துருங்க. நான் வந்து வீடியோவில் கன்ஃபார்மாக ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து சரி வண்டி எடுத்துட்டோம். சரி நம்ம ஆளில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆளுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, முருகரை பார்க்க போகிறோம். எங்கன்னா பழனி. பழனி இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் சம்திங், 70+ இருந்தது. பைபாஸ் ரைட். ஓகேவா, இது வந்து இங்கேருந்து தேனி திண்டுக்கல் அப்படியே அந்த ரோட்டில் போயிட்டு பழனி முருகரை பார்த்துட்டு மேபி நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல போவோம். எங்கே போகிறோன்னா திருச்செந்தூர். ஆக்சுவலாக நான் எங்களோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, அந்தாண்ட போகணும் மச்சான், இந்தாண்டல டபுள் ரோட். எங்களோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கேருந்து பைக் பண்ணிட்டு நேராக திருச்செந்தூர் போயிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இன்னைக்கு போய் பார்த்துடலாம்னு நினச்சாலும் இன்னைக்கு போய் பார்க்க முடியாது. ஸோ செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் பக்கத்துலேயே எங்கன்னா போகணும்னு நினச்சதுனால நம்மளுக்கு ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் வந்து எனக்கு பழனி தான். சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு போகிறோம். ஸோ காலையில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரத்த காவலாம் வாங்கி ஒரு டிப்ரெஷன் போயிட்டு வந்ததுனால அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக போகிறோம் வைபா. ஓகே, இப்போ வந்து தேனி பைபாஸை பிடிச்சிட்டோம். தேனி திண்டுக்கல் பைபாஸு இங்கேருந்து கரெக்டாக ஒரு பழனிக்கு 72 கிலோமீட்டர்ஸ், 255 போயிடும்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாஜி சொல்லு. இதான் இன்னையோட அப்டேட்டு. இப்போ என்னன்னா, இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கணும். ஆக்சுவலாக நான் வீடியோ பாதி தான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் க்ளவுடில். இதுக்கப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கும் போது அதை நான் வீடியோ எப்படின்னா எடிட் பண்ணி போட்டலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே, கூடிய சீக்கிரம் இந்த பிளாக் எப்போ வரும்னா, இதுக்கு அடுத்த வீடியோ ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்த வீடியோ, அதாவது இன்னொரு இந்த 2 வீடியோ கழிச்சு வரும். ஓகேங்களா, நம்ம போயிட்டு பழனியில சந்திப்போம். கரெக்ட் பண்ணீங்க. இன்னொரு விஷயம் என்ன மேட்டர்னா, ஆக்சுவலா வந்து நிஷாந்த்லாம் வர வேண்டியது. நான் நேத்தே கூப்பிட்டேன். நிஷாந்தும் சரி, அரவிந்த் என்ன சொன்னா, முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் லீவ் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். நான் ஏற்கனவே 10 நாள் லீவு, இதை வேற சொல்லிட்டு இன்னொரு லீவ் போட்டானா என்ன கத்திட்டுவாங்க. ஸோ அதனால நிஷாந்த் வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரேன்னு சொல்லியிருந்தான். கடைசி நிமிஷம் ஓனர் வந்து இது மாதிரி லீவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போனான். ஆனா என்ன பண்ணா, பாதியில லீவ் போட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டான். இந்த வெங்காயத்துக்கு அவர் அங்கிருந்து வந்து இருக்கலாம். ஸோ இவனுங்களாம் இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து கேங்காக இருந்தால் தான் பிடிக்கும். கேங்காக இருந்தால் தான் செம அட்ராசிட்டி பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம். ஆனால் என் கேங் கொஞ்சம் கோளாறான கேங்கு, கொஞ்சம் பேர்ட் வேர்ட்ஸ்லாம் பேசுது. அதை நான் இந்த வீடியோவில் இருந்து திருத்திக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி திருப்பி நான் பேட் வேர்ட்ஸ்லாம் வராமல், கொஞ்சம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, எனக்கும் அசிங்கமாக தான் இருக்குது. அதை நான் கட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுருவோம். அவாய்ட் பண்ண முடியலன்னா மியூட் போட்டுருவோம். ஓகேங்களா, இவனுங்க பண்ணுற அட்ராசிட்டியில் நானும் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். ஸோ இனிமேட்டு அந்த வீடியோ, இதுக்கப்புறம் வர வீடியோவில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எதுவும் வராது. ஐ எம் டேம் ஷுவர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எங்கே இருக்கணும்னு வந்து இன்னும் பிளான் பண்ணல. டோல் ஸ்டிக்கர் போட்டு இப்போ நம்ம போகிறோம், ஜாலியாக போகிறோம். நெக்ஸ்ட் அட்ராசிட்டி வந்து மேபி எங்கே இருக்கும்னு தெரில, எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதும் தெரில. மேபி சீக்கிரமாக சொல்கிறேன், சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எதனா ஒரு ஐடியா வந்து சொல்லிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஊர் போகலாம்,
எந்த ஊர்ல போய் நம்ம அட்ராசிட்டி பண்ணலாம்? அட்ராசிட்டி மீன்ஸ் ஜாலி. ஆக்சுவலா ஒரு வழியா நாங்க பழனிக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3:00 3:00 ஆப்போது. 2:15 ஆவுது. இப்போ ரூம் தேடிட்டு இருக்கோம். ரூம் தேடி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5:00 வந்து மேல போயிட்டு சாமிய பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும். ரூம் மட்டும் கிடைச்சிச்சுன்னா, போய் ஸ்டே பண்றது தான் அடுத்தது. ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலைல பேக் டூ திருச்செந்தூர். திருச்செந்தூர் போயிட்டு பேக் டூ திருச்செந்தூர்ல, கோ டூ திருச்செந்தூர் வளர்றேன் பாருங்க. போய் பழனி அப்பரை பார்த்துட்டு வரோம் ராஜாலங்கத்தோட. என்னோட ஃபேவரட் பிளேஸில் பழனியும் ஒரு இடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல வைப் கிடைக்கும். ஓகே, காலைல வந்து ஒரு ட்ராஜடியான ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவான வைப்புக்கு வந்தாச்சு. போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு முதல்ல ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ரூம் கிடைக்குமான்னு தெரியல. எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக சொல்கிறாங்க, கொஞ்சம் நல்லாவும் இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீசெண்டாக தேடிட்டு இருக்கோம். ஓகே, ரூம் போயிட்டு அவங்களை கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே, கடைசியாக வந்து பழனி ரூம்லேருந்து கோயிலுக்கு போகிறோம். இப்போ இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, நான் வந்து இங்கே பார்த்த விஷயம் ஓகேவா, என்ன பண்ண வரேன்னா, இங்கேருந்து கோயில் தெரியும். நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த ரூம் செலக்ட் பண்ணேன். அப்படியே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அந்த பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா மலையும் தெரியும், மேலே இருக்க கோயில் கோபுரமும் தெரியும். சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வியூ பார்க்கலாம். செம வியூ இல்லை? மேலே நண்பன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படியே போனீங்களா இந்த லெஃப்ட்லேருந்து தான் மெயின் ரோடு. ஓகேவா, இது கோயில் போகிற அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் வந்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டு ரைட்டு சாரி. பின்னாடி தான் தங்கி ரோட்ல நேரா அதான் சொல்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரெயிட் ரோடு. இது பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட்டு அப்படியே கோயில் போனீங்கன்னா ஸ்டெப்ஸு. ரைட் சைடில் போனீங்கன்னா ஸ்டெப்ஸ்க்கு நேராக போயிடும். லெஃப்ட்டில் வந்து பார்க்கிங் போயிட்டு உள்ள அந்த லாஸ்ட்லேருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். நேராக லெஃப்ட்டில் போயிட்டு இந்த ரைட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிறதுக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மேலே அப்படியே நடக்கிறதுக்கான வழி இருக்கும். கடைங்க இருக்குது. அந்த மொட்டை அடிக்கிறது இந்த ரைட்டில் ஒன்று இருக்கும். இந்த லெஃப்ட்டில் போ விட்டு மேலே போக வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறமே ஃபோனு இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே இப்போ நம்ம ஃபோன் அலோட் கிடையாது. ஃபோனை வந்து இங்கேயே நம்ம கொடுத்துட்டு தான் போயிடணும். ஆக்சுவலாக கோவில் போயிட்டு வந்துட்டோம். ஏன் ரூமுக்கு வந்து போனோன்னா, கேமராவை எடுத்துகிட்டு போக முடியல. கேமராவில் ஃபோனே எடுத்துகிட்டு போக முடியல. அவங்க மேலே இங்கே செக் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நிறைய பேர் எடுத்துன்னு போகிறாங்க. அது என்ன ரூல்ஸ்ன்னு எனக்கும் தெரியல. நான் ரூமுக்கே திருப்பி வந்துட்டேன். இது ஒரு சின்ன ரூமு. இன்னைக்கான வ்ளாகை இதோட முடிக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு டிரைவிங்கில் சந்திக்கிறோம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.